Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobisudha Kovai Samayal. நம்ம இன்னைக்கு செய்ய போறது chicken handi. இது வந்து ரொம்ப டிஃபரண்டான டிஷ். இதுக்கு என்னன்னா ஸ்பெஷலா வந்து என்னன்னா வரமிளகாயும் நம்ம முந்திரியும் வந்து பேஸ்ட் பண்ணி அரைக்கணும். அதாவது என்ன தக்காளி கூட சேர்த்து அரைக்கணும். இது வந்து என்ன ஃப்ளேவரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கும் நானுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துக்கு கூட அவ்வளோ நல்லா இருக்காது. சப்பாத்தி நானுக்கு பூரி கூட நல்லா இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்ம ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாம். இது கூடயே 3 குண்டு மிளகாய், காஷ்மீரி மிளகாய் ஒரு 6 அல்லது 7 சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு. இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறோம். இன்னும் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா வறுத்துட்டோம். நல்லா வந்து அதாவது இன்னும் ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து என்ன ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். 3 தக்காளியை கட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி, சீரகம், மிளகு, காஷ்மீரி மிளகாய் இது வந்து நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம். இதுக்கு பெரிய வெங்காயம் நம்ம 2 எடுத்துக்கலாம். 2 வெங்காயத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதே வதக்கிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கிரேவி, சப்பாத்தி, ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷன். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்குனது இதை நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா லேட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தனி மிளகாய் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இதுக்கு நம்ம கொஞ்சமாக வந்து மஸ்டர்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மஸ்டர்ட் ஆயில் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம மஸ்டர்ட் ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ நம்ம போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து 300 கிராம்ஸ் இருந்தாலே போதும். ஏன்னா இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். வெள்ளை கலரில் மாறினதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அதாவது இன்னும் ஒரு 50% நல்லா வெந்துடுச்சு. ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கனாவே தெரியும். இப்போ நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ, முந்திரி, வரமிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 8 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுக்கணும். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயில் நல்லா மேலே வந்து பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு வந்து கொத்தமல்லி தழெல்லாம் ஆட் பண்ணுறத விட ட்ரை மேத்தி லீஃப், அதாவது வெந்தயக்கீரைனோட லீஃப் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பியாக இல்லைன்னா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த சிக்கனுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேத்தி லீஃப் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சிக்கன் கறி ரெடி. இது ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அந்த மேத்தி லீஃப்னோட அந்த அப்படியே ஒரு கசப்புத்தன்மை வந்து சிக்கனில் இறங்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ரை மேத்தி லீஃப் போட்டோம். பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுவையான சிக்கன் கறி ரெடி. சிக்கன் ஹண்டி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.